இந்நாடக அமைப்பாளர் புதுக்குளத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர் அழகராசு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகின்றது. முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது, முத்தமிழே மீனாட்சி பொழுதும் ஆளுது, கொத்தோடு மலரெல்லாம் மனு வீசுது, கொத்தோடு மலரெல்லாம் மனு வீசுது, உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது. முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது, முத்தமிழே மீனாட்சி பொழுதும் ஆளுது, கொத்தோடு மலரெல்லாம் மனு வீசுது, கொத்தோடு மலரெல்லாம் மனு வீசுது, உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது. முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது, முத்தமிழே மீனாட்சி பொழுதும் ஆளுது. சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தவிழோ, தித்திக்கும் தேன் பாயும் கண்ணி தவிழோ, சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தவிழோ, தித்திக்கும் தேன் பாயும் கண்ணி தவிழோ, சொக்கருக்கு மாலையிட சொந்தமெல்லாம் கூடி வர, சொக்கருக்கு மாலையிட சொந்தமெல்லாம் கூடி வர, காலமெல்லாம் உள்வாசல் கல்யாண கோலமம்மா, காலமெல்லாம் உள்வாசல் கல்யாண கோலமம்மா. முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது, முத்தமிழே மீனாட்சி பொழுதும் ஆளுது. பூமாலை பொன்மாலை முத்தாளம்மா, பூஞ்சோலை நீ இருக்க அலங்காரம்மா. பூமாலை பொன்மாலை முத்தாளம்மா, பூஞ்சோலை நீ இருக்க அலங்காரம்மா. வைகை நதி கரையோரோ வண்ணத்தமிழ் இசை கேட்டு, வைகை நதி கரையோரோ வண்ணத்தமிழ் இசை கேட்டு, வெள்ளி மீன்கள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா, வெள்ளி மீன்கள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா. முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது, முத்தமிழே மீனாட்சி பொழுதும் ஆளுது, கொத்தோடு மலரெல்லாம் மனு வீசுது, கொத்தோடு மலரெல்லாம் மனு வீசுது, உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது. முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது, முத்தமிழே மீனாட்சி பொழுதும் ஆளுது, முத்தமிழே மீனாட்சி பொழுதும் ஆளுது, முத்தமிழே மீனாட்சி பொழுதும் ஆளுது. ஏறாத மலை ஏறி எருது ரெண்டும் தத்தளிக்கேன், பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே. ஏறாத மலை ஏறி எருது ரெண்டும் தத்தளிக்கேன், பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே, பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே. ஏறாத மலை ஏறி எருது ரெண்டும் தத்தளிக்கேன், பாராமல்
இருக்க கந்தையா வேதாந்தை பேசி விதி கந்தையா முருகாவும் வேதாந்தை பேசி விதி கந்தையா ஏறாத மலை ஏறி எருது ரெண்டு தத்தளிக்கேன் பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவெளி பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவெளி எருக்கொழுக்கி தண்ணி கட்டி எத்தனிக்கு பூத்தாளும் மறிக்கொழுந்து வாச உண்டோ மலை பழனி வேளவெளி ஓட இலக்கல் போறக்கி ஒழுங்காக மச்சு கட்டி மச்சிலே ரெண்டு கிளி என் கந்தையா மச்சிலே ரெண்டு கிளி கந்தையா வேதாந்தி பேசி விதை கந்தையா முருகாவும் வேதாந்தி பேசி விதை கந்தையா குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா வளமும் நல்ல அறிவும் பண்பும் நல்ல பணி அந்த சண்முகனாரே ஜன்னேரி நான் கண்டு நிம்மதி அந்த சண்முகனாரே ஜன்னேரி நான் கண்டு நிம்மதி முருகஞ்சா முருகையா முருகா நன்றிப்பா நன்றிப்பா ஒரு ஆளுக்கு நன்றி அது யோசிச்சு தட்டுறாரு குவளைவெளி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீலாஸ்ரீ குருநாதன் 96வது குருபூசை விழாவை முன்னிட்டு இங்கே இந்நாடகத்திற்கு இசை அமைத்துக் கொண்டிருக்கும் இசை முரசு அனைவருக்கும் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. இங்கே ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் KR ராமதாஸ் அவர்களுக்கும் மிருதங்கம் வாசிக்க இருக்கும் பொன்னுமணி அவர்களுக்கும் ஆல்ரவுண்டு வாசித்திருக்கும் லட்சுமணன் அவர்களுக்கும் தாள கலைஞர் கூலிச்சாமி அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகின்றது. இந்நாடக அமைப்பாளர் புதுக்குளத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர் அழகராசு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகின்றது. குவளைவெளி இருப்பு சிங்கப்பூர் ரா முருகன் 10,001 அவர்களுக்கு அன்பளிப்பு அளிக்கப்படுகின்றது. தவற அன்பளிப்பு சு கோபால் குடும்பத்தாருக்கு பொன்னாடை போற்றப்படுகின்றது. கட்டிக்குளத்தைச் சேர்ந்த ஹரி அவர்கள் ஒரு சிப்பம் நன்கொடை அவர்கள் அவருக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகின்றது. ஈபி ஹரி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகின்றது. மேடை நாடகம் யூடியூப் ராஜாங்கம் அவர்களுக்கு கிராமத்தில் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகின்றது.
இங்கே ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் லாவணியா ரேடியோஸ் உரிமையாளர் சிவசுந்தர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகின்றது. இன்று 3 வேளையும் அறுசுவை நமக்கு சமைத்து கொடுத்த புதுக்குளத்தைச் சேர்ந்த சமையல் மாஸ்டர் கலைஞர் தினகரன் அவருக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகின்றது. தினகரா, நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும்போது தயவுசெய்து யார் எந்த இடையூறும் செய்யக்கூடாது என்பது கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். கோமாதா நீ இந்த ஊரை காக்குற குளமாதா எல்லோருக்கும் தெரியாதா இத பாட்டு கட்டி பாட சொல்லுதேடி இந்த ஊர் காத்து புது முட்டு விட்டு இத கேக்குதேடி இந்த பூந்தோப்பு இந்த ஊர் காத்து
வணக்கமே நாயகனுக்கு ரவத்தோட மகிமை தாசனுக்கு வணக்கமே எங்கள் வர்த்திகத்தை கூறி வேண்டும் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே பாவமணி பிள்ளை பெண்டாட்டி என்றாரே பழனியப்பனுக்கு வணக்கம் பாவமணி பிள்ளை பெண்ணாக ஆனாலும் பழனியப்பனுக்கு வணக்கம் பாவமணி பிள்ளை பெண்டாட்டி என்றாரே பழனியப்பனுக்கு வணக்கம் இது பாவாடு பாவாடை இது பாவாடு இந்த பாவாடு இந்த பாவாடு இந்த பாவாடு இந்த பாவாடு பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடை எனக்கு பாவிய சனங்களுக்கு வணக்கம் வணக்கம் பாவாடை கட்டிக்கிட்டு மசாலா கடல் பாபா முடியிருந்தா வணக்கம் வணக்கம் மத்தவங்க மத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வதற்கு வணக்கம் மத்தவங்க செல் கட்டி கல்யாணம் செய்வோருக்கு வணக்கம் மத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவருக்கு வணக்கம் இங்கு காதலிலே தோல்வியிட்டு மூட்டை பஞ்சு மருந்து கொடுத்து கைலாசம் போவருக்கு வணக்கம் வணக்கம் காதையிலே தோல்வியிட்டு மூட்டு வச்சு குடிச்சு விட்டு கைலாசம் ஒருவருக்கு வணக்கம் வணக்கம் கொள்ளாத வட்டி வாங்கு வல்லால கண்ணனுக்கு போட்டேனே கோடி வணக்கம் கொள்ளாத வட்டி வாங்கி வல்லாள கண்டனுக்கு கோடிகிற 100 வணக்கம் கொள்ளாத வட்டி வாங்கு வல்லால கண்ணனுக்கு போட்டேனே கோடி வணக்கம் எங்கு புருஷன் அறியாம புள்ள குட்டி பெத்தெடுக்கு முன்னியவர்களுக்கு வணக்கம் வணக்கம் புருஷமில்லாமலே பிள்ளை குட்டி பெற்றிருக்கும் புண்ணிய மாட்டிருந்தா வணக்கம் வணக்கம் முட்டாட்டி இருக்கையில பப்பாட்டி வைத்திருக்க முன்னியவர்களுக்கு வணக்கம் இளைய பெரியோருக்கு வணக்கம் முட்டாட்டிருக்கையில பப்பாட்டி வைத்திருக்க முன்னியவர்களுக்கு வணக்கம் வணக்கம் விளையாட்டு சொல்ல வணக்கமே எங்கள் வார்த்தைக்கு கூறி வேண்டும் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே வணக்கம் 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 பேரன்பு கொண்ட பெரியோர்களே பெருமதிப்பிற்கு இடதருமை தாய்மார்களே தாய் குலங்களே சகோதர சகோதரிகளே இளைஞர்களே கலைஞர்களே வாலிபர்களே குழந்தைகளே நாடு போட்டு நல்லவர்களே ஏடு போட்டு மெல்லத்தாளர்களே காளிக்காட் சென்று மாலை விடு திரும்பும் ஏழை விவசாய பெருங்குடி மக்களே எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே நாடகத்துக்கு வந்தவர்களே நாடகத்திற்கு வராதவர்களே எல்லா பேருமே வந்திருக்காங்கடா கோச்சுக்காதியப்பா வராதலுக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்மளும் நாடகத்தை போகாம வீட்டில் தூங்குறோமே நம்மளையும் மதிச்சு இந்த கோமாளி வேஷத்தை போட்டு வெளியில வந்து சொல்றானே இவன் இதை போய் லேசா பார்த்துட்டு வருவான் அப்படின்னு என் முகரையை பார்த்துட்டு வர்றதுக்காக நிறைய கூட்டம் வராத கூட்டமும் வரும் வராத கூட்டத்தை வர வைக்கிறது பப்புன்னு என்னுடைய வேலை இருக்கிற கூட்டத்தை எந்திரிச்சு போக விடாமையும் பார்த்துக்கிறது பப்புன்னு என்னுடைய வேலை அப்படியே எந்திரிச்சு போனா தட்டி தட்டி எழுப்பி விட்டுரு இந்த ரெண்டு வேலையும் நான் சரியா செய்வேங்கிற நம்பிக்கையில வேஷத்தை போட்டு வெளியில இன்னைக்கு நம்ம கோலவேலி கிராமத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா அந்த இடத்த காப்பாத்தி ஆகணும் நாடகம் போட்டாங்க கோலவேலி அப்படின்னு நம்ம நாடகத்தை பத்தி இந்த சுற்றுவட்டாருமே பேசணும் நாடகம் போட்டாங்க அருமையான நாடகமியா கோலவேலியில அப்படின்னு நாடகத்தை பத்தி பெருமையா பேசணும் நாடாமா போட்டாங்க பப்புனுக்காரனவே முகரையும் ஆலையும் பப்புனுக்காரன் அப்படின்னா பெட்டிக்காரன் மண்டைய பாருங்களேன் முகரைய பாருங்களா சீஞ்சு போன தோசை மாதிரி நீ தாண்டா கடிச்சு இழுத்துவேன் அப்படின்னு நம்மளை உங்களை நான் சொல்லல வாத்தியார உங்களை சொல்லாத அளவுக்கு நம்மளையும் சொல்லாத அளவுக்கு நடந்துக்கணும் அதுக்காக விட மாட்டேன் இன்னைக்கு எல்லாம் சொல்ல விடுவோமா ஏ அப்பா அடிக்கிறானே ரப்பு ரப்பு ரப்புன்னு ஆல்ரவுண்டுக்காரன் மிருதங்கக்காரன் தாளக்காரன் அதுக்கு அங்கிட்டு நீங்க வேற நீங்கெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் எது இந்த அளவுக்கு நீங்க வாசிக்கிற காரணம் நான் பாடுறதுக்கு காரணம் ஒலிபெருக்கித்தான் லாவண்யா ஆமா அருமையான ஒலிபெருக்கி அடுத்த அருமையான பக்கம் மேலங்க மூணாவது பார்க்கக்கூடிய ரசிகர்கள் மச்சான் லட்சம்னா எத்தனையோ ஊர்களுக்கு நம்ம நாடகத்து போறோம் ஒரு சில ஊர்களில் நிறைய ஊர்களில் இப்பெல்லாம் வர வர பெண்கள் நாடகம் பக்கம் வர்றதில்ல இதுக்கு காரணம் என்ன தெரியுமா பெண்கள் நாடகம் பக்கம் வராதுக்கு காரணம் இந்த பப்பு டான்ஸ் நாங்க தான் காரணம் வேற யாரும் கிடையாது பெட்டிக்கரவு நீங்க எல்லாம் வாத்தியாருக்கு சமா நீங்க எல்லாம் காரணம் கிடையாது இந்த பப்பு டான்ஸ் நாங்க தான் மைக்கு கிடைச்சது எங்க நோக்கத்துக்கு அசிங்க ஆபாசமாவே பேசுறது எந்த உழைப்ப ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா பிள்ளை ஊட்டி அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரும் உட்காந்து நாடகம் பார்ப்பாங்க இப்படி நாடகம் பார்க்கும் பொழுது நம்ம ஆபாச பேச்சு பேசினா அவங்க தலையை எங்க ஒட்டுக்கிட்டு உட்காருவாங்க கீழே ஒட்டுக்கிட்டு உட்காந்துருவாங்க ஐயோ பப்பனுக்காரன் இப்படி பேசுறானே நம்ம குடும்பத்தோட உட்காந்துருக்கமே புளித்த பச்சா பேசுறானே அப்படின்னு நம்மளை கேவலமா பேசிக்கிட்டு கீழே உட்காந்து பார்ப்பாங்க இல்லைன்னா பிடிக்கலன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க இப்ப நாலு அசிங்கம் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன் சரி ஆம்பளைகளுக்கு சந்தோஷமா இருக்கும் காலி பப்புன்னு பிச்சுட்டான்டா
அப்படி சூப்பர்யா. நான் மட்டும்தான் இங்க நாடகத்துக்கு வந்திருப்பேன் கோல வேலைக்கு. ஆமா. எங்க அக்காளையும் சேர்த்து கட்டி கொடுக்குற மாதிரி வரும். ஆமா இது நடைமுறையா பேசுறதுதானே பழக்கம். ஆமா மாப்ள. ஆமா அங்க டீ குடிக்க போகும்போது தக்காளி பப்பு நல்லா தான்டா பேசுறேன் தகட்டிட்டான்டா. தகட்டிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பேச தெரியாம உளறிக்கிட்டு இந்த மைக்கு இதுக்கு போடிக்கிட்டு தெரிஞ்சுக்குவேன். சும்மா அந்த சொல்லியும் சொல்ல தெரியாம உளறிக்கிட்டே நின்னுச்சுக்குவேன். அப்பவும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க? பக்காளி நாடகத்தை கெடுத்து விட்டான்டா பப்புனுக்காரன். கெடுத்தவே இந்த பப்புன் தான். நாடகத்தை நல்லா இருந்தாலும் எங்க அக்கால கட்டி கொடுத்துட்டே ஆகணும் கோலை வெளியில. ஆமா. நல்லா இல்லாட்டினாலும் எங்க அக்கால கட்டி கொடுத்துட்டே ஆகணும். ஆத்தாடி. இது ஊருக்கு ஊரு சரி இது மக்களுடைய விருப்பம். இது சொல்றது பழக்கம் தானே. ஆமா மாப்ள. சொல்லிட்டு போயிட்டு போறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படி நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சரி பரவாயில்ல கோலை வேலையை நல்லா விரும்புறாங்க. நல்லா நாளைக்கு தொழில் பண்ண அப்படி எனக்கு ஆர்வம் கிளம்பிடும் குஷி கிளம்பிடும். ஆமா குஷி கிளம்புன உடனே நாலு புளித்த பேச்சா பேச ஆரம்பிச்சிருவேன். சரி. பேச ஆரம்பிச்ச உடனே என்ன செய்ய தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமா முகத்தை தாய்மார் ஊரா பாப்பாங்க. எப்படி பேச ஆரம்பிச்சு புளித்த பேச்சா பேச ஆரம்பிச்சு ஆரம்பிச்சனே அவ்வளவுதான் இங்கன உட்கார மாட்டாங்க. வேற எந்திரிச்சு இந்த பாய் படுதா இந்த பெட்ஷீட் இதுகளை கொண்டுகிட்டு வந்தத பூரா செட் வந்துருச்சு. ஆமா எடுத்து பூராத்தி ஒரு உதறி விட்டு உதறிட்டு எந்திரிச்சு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன் மாப்ள? ரோட்டு வழியா கிளம்பி அவங்க வீட்டுக்கு போவாங்க. சரி. ஆனா அவங்க சும்மா போக மாட்டாங்க. வேற எப்படி? ஆம்பளைல விட தாய்மாருக்கு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டே போவாங்க வீட்டுக்கு. என்னையா பேசுவாங்க அப்படி? பாப்பனுக்காரரு முகரையும் தும்மிய குடிக்கி இந்த பேச்சு பேசுறேன் வாங்கடி வீட்டை பக்கம் போகிறதுக்கு. ஆமா. எல்லாம் அக்கா தங்க சொன்ன பிறந்தான பார்க்க இந்த பேச்சு பேசுறாங்க. தனியா முழுக்க. எங்கன தர்த்தனை முடிச்சவன எங்கன கடந்து போட்டாங்கன்னு தெரியலையே ஆஹா. அப்படின்னு நம்மள கேவலமா பேசிட்டு போயிருவாங்க. ஆமா அப்படி போறளவுக்கு வச்சிருக்கலாம் ஐயா. ஆஹா. நம்ம வந்திருக்க வந்த இடத்த காப்பாத்தி ஆகணும். கண்டிப்பா. பேர் வாங்கி எங்க அழகுராஜா மாமாவுக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும். ஆமாங்க. நல்லது ஒரு நாடகமே நல்ல ஒரு இதுயா. அடே அப்பா ஆல்ரவுண்டுக்காரனெல்லாம் அப்படி அடிச்சானையா என்னத்த அடிச்ச? அப்படின்னு சொல்லணும். என்ன ஒண்ணு என் மச்சான் இந்த வருஷம் ஆல்ரவுண்ட் வாசிக்கிறாப்புல. அடுத்த வருஷம் நாரதர். ஏண்டா டேலே உனக்கு யாருமே அண்ணே சித்தப்பு பெரியப்பெல்லாம் இல்லையாடா? ஆக மாப்பிள மச்சான். அழகுராசா மாமா இவன் மச்சான் நான் மாமா ஏடா மகிழ்ச்சிட்டுக்கார பூரா மாமா சரி நான் கேட்கிறேன் நாடகம் பாக்குற பூரா மாமா தானடா. இரியா இப்ப அந்த அவர் இந்த தாளக்காரன் சித்தப்பேன் அதுக்காக அவரை போய் மாமானு கூப்பிட முடியுமா? அது டவர் கிடைக்காதால சித்தப்பேங்குவ. அப்படி கிடையாதுப்பா. எனக்கு மாமன்னா உரிமையான மாமே. இப்ப வீடியோ எடுக்கிற ஒரு மச்சான் தான். யாராச்சும் ஒருத்தர் அண்ணங்க வேண்டியானே சரி இந்த வயிற்றுட்டு போறாரு சித்தப்பா. அதுக்கு என்ன பண்றது? மச்சானு கூப்பிடுறவங்கள மச்சானு தான் கூப்பிட முடியும். மச்சானு கூப்பிடுறவங்க மாமனு ஆமா கூப்பிடுறவங்கள மச்சான். இப்ப நான் கேட்கிறேன் கேளு மச்சான். இப்போ உங்க அம்மாவோட பிறந்த மாமனை நீ எப்படி போய் கூப்பிடுவ? ஆமா தான் கூப்பிடு. சித்தப்பா கிட்ட விளக்கமா பிஞ்சு வரும். அப்ப அதே மாதிரிதான் அப்புறம் தாய் மாமே மாமன் தானே கூப்பிட முடியும். ஆமா மாப்ள. சொட்ட ராமதாஸ் தெரிச்சு போயிரு மண்டை ஒழுக்கமா கோபப்படாதீங்க. இருந்துக்கிட்டு. ஆனா ரெண்டு பேர் மண்டையே பாருங்களேன். ஆல்ரவுண்டுக்கார மண்டையும் பெட்டிக்கார மண்டையும். அடே அவன் பேர் லட்சுமணன் என் பேர் ராமர் லட்சுமணன்டா. ரொம்ப சந்தோஷம். ஆத்தியாரே வந்திருக்க கூட்டம் லட்சுமணா சொல்லுங்க மாப்ள. வந்திருக்க கூட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குங்க. என்னென்ன நோக்கம்? சில பேர் வந்து பப்பனுக்கார நல்லா பேசுவான் நல்லா பாடுவான் நல்லா ஆடுவான் நல்லா செய்வான். முகரையை நம்ம பார்த்தது கூட கிடையாது என்ன செய்வானா? அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தொழில தாயா அப்படி சொல்லுங்கயா. சில பேர் வந்து டான்ஸ் கரப்ல நல்ல வழியா கூட்டியாந்துருக்காங்களா ஆஹா. இல்ல கிளவிய கூட்டியாந்துருக்காங்களா? நான் வண்டி நாலு குடிச்சாவே வண்டியில ஏற மாட்டேன். தங்கத்துல அட்வான்ஸ் வாங்கவே மாட்டேன். ஐயா, எனக்கு கண்ணு ஏப்பா தெரியாது. என்ன பண்ண போற? அப்படி பச்சை குட்டியா ஆ. அப்படி பளபள டேய், 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 சீ. இரு அது சூப்பர். இரு என்ன தர்த்தினியம்லாம் பேசாத. நான் கேட்கறதுக்கு சொல்லு. இப்ப நான் கேட்கறேன். இப்ப கிளவிய போட்டா அட்வான்ஸே வாங்குறது ஏன் கொமரியை போட்டா என்ன பண்ண போற? அதுலயே எனக்கு வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் என்ன கிழிக்குது? நான் நான் கேட்கறேன். நான் ஒண்ணு கேக்குறேன். என்ன கேளுங்க இப்ப மச்சான். இவரு சொல்றாருல. ஆமா. கிளவிய போட்டா அட்வான்ஸே வாங்குறது இல்லையா சங்கத்துல? எங்களுக்கும் தாளத்தை கொஞ்சம் வயசு பையனை போட்டாதானே கொஞ்சம் வயசு பிள்ளை போட்டா எங்களுக்கு நல்லா இருக்கும்ல. அப்படியா? தாளத்தை. சரி நான் கேட்கறேன் லட்சுமணா. உங்க பேச்சுக்கு நான் மறுப்பே தெரிவிக்கல. சொல்லுங்க மாப்ள. இப்ப ஒரு கிளவியவே போட்டுறோம் நம்ம நாடகத்துல. ஆத்தாடி. கிளவிய போட்டா என்ன பண்ண போறியா? என்ன பண்ண போறியா? அது ஒண்ணு இல்ல. ஒண்ணும் செய்ய மாட்டேன். இங்க தானே உட்காந்துக்கிட்டு ரெப்புன்னு அடிக்கணும். ஆமா. மிருதங்கக்கார போய் என்ன பண்ண போறாப்ல மாப்பிள்ள? அங்கேயே உட்கார்ந்து அதத்தானே உட்காந்துருப்பாப்ல. பெட்டிக்கார என்ன பண்ண போறாரு? பாடுவாப்ல. தாளக்கார என்ன பண்ணுவாரு? சரி. அவ்வளவுதானே. ஆனா சரி அத கூட விட்டுருவோம்யா. சரியா. ஒரு 16 வயசுல ஒரு கொமரியவே போடுறான். ஆஹா. என்ன பண்ண போறியா? அடி பிச்சு விட்டுருவா. இந்த 4 பேர் இங்க தானே உட்கார்ந்திருக்க முடியும். ஆமா. ஆனா நான் பிறந்த யோகம் என்ன யோகம்? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊரு ஆத்தாடி. 30 நாளைக்கு 30 டான்ஸ். ஆத்தாடி. டேய் அப்பா தக்காளி பழம் மாதிரி இன்னைக்கு அருமையான பொம்பளை பிள்ளை. என்னது? வயசுக்கு வந்து இப்பதான் 1.5 மாசம் ஆகுது. வயசுக்கு வந்து 1.5 மாசம் ஆகுது. இன்னைக்கு வந்ததா? தல 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 தலன்னு. என்னையா சொல்ற? ஆமையா பப்பாளி பழம் மாதிரி பல 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 சுண்டுனா தெரிக்குமியா? மூத்திரமா? ஏண்டா தத்தின முடிச்சவனே என்ன சுண்டுனா தெரிக்கும்னா ரத்தம் தெரிக்கும்னா அவ்வளவு சிகப்புடா. அப்படியா? அத சொல்லிக்கிறது மூத்தரம் சரி, சரி. எரும மாடு. நீ சுன்ற இடமே பூரா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பப்புனுக்காரன் அடிக்கிறான் பாரு புறாடு எத்த தண்டி புறாடு. ஆமா. எங்கன கிளவிய கூட்டியாந்தாங்களோ இப்த தண்டி போய் சொல்லிக்கிட்டு கிடக்குறானே. ஏன்னா 50 வயசு பொம்பளை கூட்டிட்டு வந்தாலும் இந்த 16 வயசு தான் சொல்ற. ஐயா நான் என்ன சொல்றேன்னா விடியிற வர ஆமான்னு சொல்றது உங்க பழக்கம். ஆமா ஆமா. சரியா? சரிங்க மாப்ள. கிளவிய கூட்டியாந்தாலும் 16 வயசு கொமரின்னு தான் சொல்லுவேன். அப்ப கிளவிதான் நீங்க
இன்னைக்கு அருமையான அழகராஜ மாமா அமைப்புல கிளவி வருமாடா கிளவியை கூட்டிக்கிட்டு வந்து யார கோலவெளியில விளக்கமா தடி வாங்குறது அருமையான பொம்பளை பிள்ளை எங்க மாமா அமைப்புல அருமையான பொம்பளை பிள்ளை சில பேர் வள்ளிய போக்கணும் நோக்கம் ஒரு சில பேர் நாரதரை போக்கணும் நோக்கம் ஒரு சில பேர் படுதிக்கு விட்டு காலையில முருகனை பார்க்கணும் நோக்கத்தை பார்ப்படி ஏக்கத்துறை நோக்கத்துறை இந்த இடத்துக்கு வந்தாலும் கூட தூக்குத்தரை மட்டும் நாடா பக்கம் வரப்படாது என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் பாருங்க எல்லார் முகத்தையும் பாரு மல்லிகை பூவா மலர்ந்து இருக்குது ஆமாங்க இப்படி மல்லிகை பூவா மலர்ந்து இருக்கிற முகத்தை ஒரு 3 மணிக்கு பாருங்க வாழைப்பூவா தொங்கிருதடா எவ்வளவுதான் நீ மடா திடீர்னு போட்டு அடி என்னதான் எங்கிட்ட குயிலா கூவுனால 3 மணிக்கு மேல சுத்தமா யாரையும் நிமிக்க முடியாது பூரா தரையை பார்க்க ஆரம்பிச்சிருந்தா கோயிலுக்கு முன்னாடி வாழைப்பூ எப்படி கீழே பார்த்துக்கிட்டு தரையை பார்த்து தொங்குதோ அதே மாதிரி முகம் எல்லாரும் முகமும் தொங்கிரும் ஆனா இன்னைக்கு தொங்காது ஏன் தொங்காது கோலவேலி இன்னைக்கு தொங்க விட்டுருவனா ஏண்டா நான் வந்துட்டு தொங்க விட்டா நீ தான் தட்டி எழுப்பி வந்தவருக்கு வரவேற்பு எப்படி சொல்வது தெரியுமா இங்கே பப்புனாக நடிக்கும் முத்துராஸ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகின்றது. ஏதாவது ஒன்று மாப்பிள்ளை இல்லை பங்காளி ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல. சரி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டிய மாபெரும் கிராமங்களது கோலவேலி கிராமத்தினர்களுக்கும் விழாவடி நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை விழா கமிட்டியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி சொல்வது தெரியுமா நாடகம் நடப்பதின் நாளே நாடகம் நடப்பதுக்கு நாளே நடிக்கிற பூங்கா முன்னாலே முன்னாலே நாடகம் நடப்பதின் நாளே நடிக்கிற பூங்கா முன்னாலே அண்ணனுக்கு தொழிலாளி படியிலக்கிறனே இங்கே முதலாளி நாடகம் நடப்பதின் நாளே நடிக்கிற பூங்கா முன்னாலே அண்ணனுக்கு தொழிலாளி படியிலக்கிறனே இங்கே முதலாளி நாடகம் நடப்பதின் நாளே நன்னகரம் ஸ்ரீ சூட்டுக்குள் ராமலிங்க சுவாமிகள் துணை குவளைவேலி அருள்மிகு ஸ்ரீ குருநாத சுவாமிகள் 99ஆம் ஆண்டு குருபூஜை விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் சார்பாக இன்றைய தினம் நடக்க இருக்கிற நாடகம் இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண மின்னலு கலையரங்கில் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் விமர்சக நடக்க காரணத்தினால் இதில் பங்கேற்கிற நீர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்லுது கடமை எழுந்து கடமை சண்டை கடமெல்லாம் தனக்கு தன வெற்றி சொல்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா திரியடுகு மாநகரை சேர்ந்த டிஎம் பாலமுருகன் மாமா அவர்கள் இவரங்க மேடையில் வேடன் வேடன் விருத்தனாக ஒருத்தருக்கு கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக கோயிலேசு கோயிலை வாணி உங்கள் அன்பர காத்திற்கும் அன்பிற்கும் வஸ்திரம் மரியாதைக்குரிய எனது பாசமிகு அன்பு சகோதரி மதுரை மாநகரை சேர்ந்த எம்எஸ்கே கலை மகள் அவர்கள் வள்ளியடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்குமொழி பேச திருக்கிடும் பாடலை பாடி உங்களை விளக்கு வந்திருக்க மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாதகான பேரரசு எனது அன்பு சகோதரர் வல்லாளப்பட்டியை சேர்ந்த கே சந்தனக்குமார் அவர்கள் காணப்பிரியர் கழகப்பிரிய நாடகம் கற்றுக்கொள்கிறார். அதற்கு அடுத்தபடியாக எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமளித்து பக்கமளி செய்வதை அன்பிற்கு மாத்திரம் மரியாதைக்குரிய பசமுக அன்பு மாமா செய்யாமங்கல மாநகரை சேர்ந்த சொட்டை கே ராமதாஸ் மாமா அவர்கள் இங்கு ஹார்மோனியம் அன்பின் பாட்டு
ஆணைமுகனே ஆதி முதலானவனே பானை வயிற்றோனே பக்தர்களை காப்பவனே மூளைப்பொருளே மூத்தவனே கணேசா கணேசா ஏனென்று கெழுமையா இந்த ஏழை முகம் பாருமையா பிள்ளையாறு கோவிலுக்கு பொழுதுருக்க வந்திருக்கும் பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு கோவிலுக்கு பொழுதுருக்க வந்திருக்கும் பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு குளிக்கி மினுக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தடுக்கு நட போட்டுக்கிட்டு சாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கர ஓரத்திலே அடங்கப்பா கணேசா மயக்க வரு வேளையிலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா தனக்கொருத்தி இல்லாமே துணக்கொருத்தி வேணும் தனக்கொருத்தி இல்லாமே துணைக்கொருத்தி வேணும் ஏங்கி 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 என்ன பார்க்க வந்தாரோ ஏங்கி 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 என்ன பார்க்க வந்தாரோ ஏற்பினையே பூசிக்கிட்டு வருகையால கிண்டி விட்டு வேடு கட்டும் கூந்தலிலே சங்கமலம் காக்கா கூடு கட்ட பார்க்குதடி ருக்குமணி கொடி சங்கமலம் ருக்குமணி ருக்குமணி தண்ணி ருக்க போறது போல் கண்ணி போல வந்திருக்கும் பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு பிள்ளையாரு கோவிலுக்கு பொழுதுடுக்க வந்திருக்கும் பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு. சூப்பர், அருமையான படம். நன்றி 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 ஆமா, இந்த கைதட்டல் ஒண்ணுதே எங்க நாடக நடிகருக்கு உற்சாகமே. காசெல்லாம் நம்மளுக்கு தேவை. ஆமா, கண்டிப்பா. காலையில அழகராஜனை கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கை நிறைய சம்பளம், அதெல்லாம் கை பிரச்சனை தட்டினாலே இல்ல. 100 கோடி ரூபாய்க்கு சமம். உண்மை உண்மை உண்மை. அதற்கு அடுத்தபடி ஏன்னா நீங்க அவர் பாடி கைதட்ட கை தட்டினா மாட்டீங்கன்னா- 2 எக்ஸ்ட்ரா பாடுவேன். ஆமா. இல்லாட்டா உள் பாக்கெட்ல வச்சுட்டு போயிருவேன். பாத்துக்குங்க, கை தட்டுனா அப்படியா? சரி சரி. உள்ப பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கான். நீங்களா சொல்லிக்கிட்டு இப்ப நான் பார்க்கணும்ல, சோதிக்கணும்ல. என் ஏற்பாடுல தான் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன்டா. இப்ப பாருங்க. அப்படியா? கல்யாணம் ஆகலையா? இன்னும் ஆகல. நிஜமா? ஆமா. இப்ப தெரிஞ்சு போயிரும். பலபாத்திய புகழ் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் பாசத்துக்குரிய அன்பு மாப்பிள்ளைகளை மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க முன்னாள் தலைவருமான அரசு குலத்தை சேர்ந்த டிவி ஜெயலமணிய சிசை பிள்ளையுமாகிய பேர பிள்ளையுமாகிய அன்பு மாப்பிள்ளை எஸ்பி லட்சுமணன் அவர்களை இங்கு ஆழ்வனை சமைப்பார். வாசிங்க.
சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி. கல்யாணம் ஆகலை ஆனால் 4 பொம்பளைய வச்சிருக்கேன். ஏய் பாட்ரா ஓ லட்சணம். ஏய் நான் அடிக்கும் போதே கணக்கு போடுறது, யார் யார் எத்தனை பொம்பளைய வச்சிருக்கேன் அப்படிங்கிறத கணக்கு போட்டுருவேன். கல்யாணம் பண்ணலை ஆனால் 4 பொம்பளைய வச்சிருக்கேன். தெரியுமியா? தங்கச்சியா வாசிக்கும் பொழுது இடையில இழுத்துச்சு பார்த்தியா? அதை கவனிக்கல. நான் யார் யாருக்கு எங்கெங்க இழுக்குதுன்னு கண்டுபிடிச்சு 4 பொம்பளை வச்சிருக்கிறது உண்மைதான். காரணம் நான் சொல்லு, 4 டான்ஸை கையில் வச்சிருக்கேன். டான்ஸா? இல்ல அவர் நாடகத்தை போட்டா அவனை பிடிச்சிக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு தாயும் நம்மளுடைய பாசத்துக்குரிய எனது அன்பு சித்தப்பா, நம்மள மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் பரமப்படியை சேர்ந்த SK கூலசாமி அப்பா அவர்கள் லயம்ங்கிற தாளத்தை சமைப்பார். அதுக்கு அதை பார்த்தா நீங்க 2 பேரும் அடிச்சதுக்கு என்ன அடி அடிச்சாங்க? நான் அதையாவது கவனிச்சு தொலைச்சியா இல்லையா? என்ன அடிச்சானா? சாவடி அடிக்கிறாங்க, அதுக்கு போய் ஆடிக்கிட்டு கிடக்குற. தண்ணி போட்டு அடித்தான் ஆகணும். ஐயோ கொடுமை. அந்த வாங்கி சூப்பர் சூப்பர். பேர் சொல்லு சித்தப்பா, பேர் சொல்லு. முருகானந்தம் பிள்ளை அடி. ஊர் எந்த ஊர்? அந்த கோவிலவெளியா? டான்ஸ் கரப்பிலே விடக்கூடாது. டான்ஸ் கரப்பிலே விடப்படாதா? நான் பாத்துக்கிறேன். விட்டு டான்ஸ் கரப்பிலே எதுக்கு அவே விட்டுக்கிட்டு கிடையாது? புரிஞ்சங்கார விட்டுக்கிட்டு கிடப்பேன். பேசாம ரெடி. முருகானந்தன் அவர் அண்ணன் அவர்களுக்கு எனக்கு அன்பளிப்பு கொடுத்தார். கோவிலவெளியை சேர்ந்த முருகானந்தம் அன்பு அப்பா அவர்கள் இங்கு ஆளுநர் வசிக்கும் அன்பு மாப்பிள்ளை SP லட்சுமணன் அவர்களுக்கு, அரசு குலத்தை சேர்ந்த SP லட்சுமணன் அவர்களுக்கு 101 அன்பளிப்பு கொடுத்த அன்பு இதயத்திற்கு மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் அருமையான ஒலி ஒளிப்பு அன்புலம் அருமையான ஒளிவருக்கு மிளகனூர் மாநகரை சேர்ந்த லாவண்யா சமன் சர்வீஸ் மிக சிறந்த முறையில் அருமையான ஒலி ஒளிப்பு அன்புலம் அருமையான ஒளிவருக்கு மிளகனூர் மாநகரை சேர்ந்த லாவண்யா சமன் சர்வீஸ் அன்புலத்துக்கு எங்களது சார்பாக நாடக கலைக்குழு சார்பாக நன்றிகள் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் பக்த ஊர்கள் அனைவரும் நல்லாக பெறுவதிலிருந்து இப்படிக்கு கோவலவேலி கிராம பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து அன்பு கிராமத்தர்களுக்கும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். இந்த நாடகத்தை படுத்தமைக்க வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு உள்ளம் உங்கள் வீட்டு பிள்ளையுமாகிய புதுக்குளத்தை சேர்ந்த அன்பு மாமா PM அழகுராஜா மாமா அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடு மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொடுத்த சிறந்த முறையில் குறைந்த செலவில் வள்ளி திருமண நாடகம், ஹரிச்சந்திர மேனன், தூக்குத்திக்கி, பவளக்கொடி, சத்தியமன், சாபத்திரி, முத்தாலம்மன், கருப்பசாமி, வீரபாண்டிய கட்டமும், மகமாயி, இப்படி எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அன்பு மாமா புதுக்குளத்தை சேர்ந்த அழகுராஜா மாமாவிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொடுத்த சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி கொடுமா சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பட குறைந்த செலவு 10,000 நடத்திடுவாரடா. 10,000 2 பேருக்கே 10,000 வந்துருமேடா. நீங்க குறைந்த செலவுங்கிற அப்படி சொல்லும் பொழுது அப்படித்தான் சொல்ல முடியும். அதுக்காக நிறைந்த செலவில் 1.5 லட்சம் ரூபாய் என்ன சொல்ல முடியும்? வியாபாரம் பண்றவரும் குறைஞ்சிருக்கு, குறைஞ்ச விலை தான் வாங்கிட்டு சொல்றான். அது மாதிரிதான் அப்படிதான் சொல்ல முடியும். நிறைஞ்ச மனசா சொல்லலாம்டா. குறைந்த செலவில் தான் சொல்லணும், நிறைந்த செலவில் சொல்லக்கூடாது. 4,000 வேணும், வண்டியை சுத்திக்கிட்டே இருது. மாமா 100 ரூபா தாங்க மாமா, 100 ரூபா தாங்க மாமான்னு. இப்ப என்னடா உன் பிரச்சனை? நிறைந்த செலவுன்னு சொல்லியா பெருமையா? சரி, நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் புதுக்குளத்தை சேர்ந்த அன்பு மாமா அழகுராஜா மாமாவிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொடுத்து சிறந்த முறையில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு அமைத்து தருவார். போதுமாடா? ஆனா அந்த உண்மை குறைஞ்சதுதான். இல்ல நான் கேட்கிறேன், அடுத்த வருஷம் எது இப்படி நாடகம் பேசுறதா இல்ல எப்படி? பரவாயில்ல, குறைஞ்சதுதான். உக்கூர்ல இருந்து 1,500 ரூபாய்க்கு வந்திருக்காயில, அப்ப பரவாயில்ல. கிளிப்பாக மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ஏற்பாடு. எதை வேணாலும் சொல்லமா, அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான நம்ம கோலவேலி கிராமத்தினர்களுக்கும் விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். ஏடா பாப்பனுக்காரே வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு கிடக்குறானே. ஆமா இருக்கட்டும், முதல்ல இந்த வீடியோவை மச்சான சொல்லிருங்க, அவர் சொல்லிருங்க. இங்க சிறந்த முறையில் நம்ம கோலவேலி நாடகம் இன்னும் ஒரு 2-3 நாளையில இந்த உலகம் முழுவதும் பார்ப்பதற்காக இங்கே ஆமா நம்ம நாடகத்தை எடுக்க வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய எனது அன்பு மச்சான் மதுரையை சேர்ந்த மேடை நாடகம் எனது அன்பு மச்சான் மாசான மச்சான் அவர்களுக்கு எங்களது நாடக கலைக்குழு சார்பாக நன்றிகள் வணக்கம். மச்சான் நல்லா என்ன ஜூம் பண்ணி எடு மச்சான். ஜூம் பண்ணி எடுத்தாலும் புழு கட்டி விடுவேன். ஓ மோகர் அப்படியே பேர் எதுவாக்க முதல்ல. சரி, பொம்பளை பிள்ளை பேர் சொல்லியா? ஆடர் கலையரசி, அப்படிக்கு சுந்தரி, நாட்டிய தாரகை,
நாடகத்துக்கு எடுத்து நாட்டம் வந்து போக பேசாம தான் இருந்து ஒழிச்சு. ஒய்யாருடா இவன் அட்ரா கடவுளே. குடு குடு இருங்கடா ஆ. ஏண்டா இந்த தங்கமான பிள்ளை இன்னைக்கு தான்டா பாக்குறேன் என்னடி இவ்வளவு கலர் ஓவரா இருக்கு உன்னைய சொல்லவே விட மாட்டேன். ஏய், சரி இந்த முண்டே நாடக அமைப்பாளர் ஏய் டான்ஸுக்கு அனுப்புற நாரதருக்கு சந்தனகுமார் கொடுத்துக்கிட்டு இருக்க பிள்ளைடா ஏய், ஏய் ஐயோ இந்த போட்டா நீ ராமதாஸ் மாமா முகத்துல அவர் கொடுத்துக்கிட்டு இருக்க அடே கண்ணும் போச்சு அங்கே உடுக்கிறதுக்கு எனக்கு நோய் வந்துடாமல போறேன். ஓ வயசு என்ன? ஓ வயசுக்கு தந்தோடி நடந்துக்கிறியா? ஆடி வந்தா 13 ஆமா ஆடாம சின்ன பையலுக்கு பூரா பேசாம அடே இருக்கிறாங்க. ஆடி வந்த 13 தான் பேர வயசை சொல்லாத. ஆடி வந்து எனக்கு ராமதாஸ் ஒரு கூலு. அவருக்கு 14 எனக்கு கூலு. 13. ஓ ஆடி வந்தா போடா விளங்காத. நானே வர்ணிச்சு நானே சொல்லிக்கிறேன். ஆனா பொதுவாக பொம்பளை பிள்ளை வந்தா சொல்ல நம்ம நல்ல ஒரு டேய் கூலு நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை. பிள்ளை போட்டுருக்காரு அட ஏய், இருப்பா. தள்ளுடா. கூலு பொம்பளை பிள்ளை எதிர்பார்த்திருக்காங்க சொல்லுங்க. ஆடர் கலையரசி. அப்படி சொல்லுங்க. அப்படிங்க சுந்தரி நாட்டியதாரகி நடன சிங்காரி. ஆஹா. எனது அன்பு சகோதரி மதுரையை சேர்ந்த எஸ் பிரித்திகா அவர்கள். பிரித்திகா பிரித்திகா பிரித்திகா. அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு பொங்குதை சின்ன மனசு கண்ணுக்கு 100 வயசு இவ சொல்லுக்கு 4 வயசு சொல்லுக்கு 4 வயசு அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு பொங்குதை சின்ன மனசு கண்ணுக்கு 100 வயசு இவ சொல்லுக்கு 4 வயசு சொல்லுக்கு 4 வயசு ஓ என்னையும் எரியும் விளக்கு அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு பொங்குதை சின்ன மனசு கண்ணுக்கு 100 வயசு இவ சொல்லுக்கு 4 வயசு சொல்லுக்கு 4 வயசு அருமையான பாடல். நன்றி 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 நன்றி. நன்றி. இறங்கு இறங்கு நீ மூடிக்கிட்டு நில்லு. உன்னை சுடுகாட்ட தாண்டா இறக்கணும் என்னை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில் திருமண்மட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பம்மன் வேற யாரும் கிடையாது. உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு மாறு பணிவுடன் வேணுமை கேட்டுக்கொள்ளி நன்றி நன்றி. இப்பதான் பெட்டிக்கார் இப்ப நோட்டீஸ் வச்சுட்டு கிடக்குறாரு. இன்னும் அப்பல நல்ல வாழ்த்து உயர்த்தி பாடுங்க. அடே நான் தாண்டா உதவுவேன். தொலைஞ்சு போறேன் வீடு. தொலைஞ்சு போறானா? பாடுங்க ஒருத்தன், நல்லா பார்த்தா. ஆடுவரை ஆட்டம் மாப்பிள்ள ஆயிரத்தில் நாட்டம் ஆடுவரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா வீடு வரை உறவு மாப்பிள்ள வீதி வரை மனைவி முத்துராசு காடு வர பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ சென்றவனை கேட்டோம் வந்துவிடு என்பான் வந்தவனை கேட்டோம் சென்று விடு என்பான் சென்று விடு என்பான் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி நாடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ
ஆரிரோ 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 தூக்குடா. சரி திரும்பி பார்க்க போங்க, பேயா வந்துடுவேன். ஏப்பா கூல வேலைக்கு நாடகத்துக்கு வந்தானா தூக்குல தொங்க வந்தானா? நடக்கலாம் யாரு கண்டா மாப்பிள்ள நடக்கலாம் என்ன மாப்பிள்ள டேய் மகிழ்ச்சியா?